ஒரு நல்ல வைஷ்ணவன் பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட என்னைக்காச்சும் பட்டை நம்ம போடாம யாரையாச்சும் பார்த்துருக்கீங்களா? அந்த 2 அடையாளங்களை கொச்சைப்படுத்தின இந்த அயோக்கிய பையன் திருட்டு ராஸ்கல் இவெல்லாம் அமைச்சர். இந்த அமைச்சகத்துக்கு நம்ப இருக்கும். இவனுக்கு வனத்துறை அமைச்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ கல்வித்துறையிலிருந்து பிடிக்கிட்டாங்க, வனத்துறை அமைச்சராக கொடுத்துருக்காங்க. இவர் மிருகங்களோட உடலுறவு கொள்ளக்கூடியவனவன், அதுக்காக அவனுக்கு வனத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்களா? இப்படி பேசலாம்ல நம்ம? அயோக்கிய திருட்டுறவன். எவனாவது திமுக ஓட்டு போட்டால் அவன் பெற்ற தாயோடையும் உடன் பிறந்த சகோதரையும் உடலுறவு கொள்றதுக்கு சமமான செயல் அப்படின்னு குற்றச்சாட்டமா டேரிங்கா சொல்றேன். இதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல. பொன்முடி வீட்டில் அவன் பொண்டாட்டியோட எப்படி இருந்தான், பொன்முடி பையன் அவன் பொண்டாட்டியோட எப்படி இருந்தான், பொன்முடி பொண்ணு அவன் புருஷனோட எப்படி இருந்துச்சு சொல்லுவானா? பொன்முடி பொது மேடையில் வந்து சொல்லுவானா? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, ஒரு கேஷுவலா பேசும்போது என்னமா கேஷுவல்? சட்டத்துறை அமைச்சர் வந்து எட்ட பேசல் வந்தால மனுஷனமா இருந்தாலும் தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறான். நீலாம் சட்டத்துறை அமைச்சரா? நீலாம் கேடு, தமிழக அரசியலின் கேடு ரகுபதி. எப்படிமா வாய் தவறி வரும்? நிறுத்தி நிதானமா தெளிவா ராமகிருஷ்ணன் சொல்லட்டுமா அப்படின்னு ராமகிருஷ்ணன் யாரோ ஒருத்தன்ட்ட கேட்டுக்கிட்டு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு இதை தான் பேச போறோம், இப்படிதான் பேச போறோம், இதை தான் சொல்ல போறோம்னு தெளிவா பேசின அந்த அயோக்கிய ராஸ்கல். வார்த்தை தவறி வந்துருச்சா ரகுபதிக்கு? வார்த்தை தவறினா டங் ஸ்லிப் ஆகி ஏதோ ஒரு வார்த்தை வந்துடும். இப்ப நம்ம சேனல்ல பேசினப்பயே நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். அது வந்து கலோக்கியெல்லாம் எங்கும் எப்போதும் சொல்லப்படக்கூடிய வார்த்தை. உடனே சவர தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு விளக்கம் சொல்லி அதை சரி பண்ணோம். இது டங் ஸ்லிப்னு சொல்லலாம். நிறுத்தி நிதானமா இன்னொருத்தட்ட பர்மிஷனை கேட்டு வாங்கிக்கிட்டு பட்டை போட்டிருந்தா இப்படி, நாமம் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் பொண்டாட்டியோட எப்படா இருப்ப? உன் புள்ள அவன் பொண்டாட்டியோட எப்படா இருப்பா? உன் பொண்ணு அவன் புருஷனோட எப்படா இருப்பா? ரகுபதி அவர் பொண்டாட்டியோட எப்படி இருப்பார் சொல்லுவாரு பொது வெளியில? இந்து மதம் அவனுக்கு இலக்கணமா போயிடுச்சு. அவனுக்கு ஒரு வைணவன், ஒரு சைவன், சிவனை வழிபடக்கூடிய ஒருத்தன், வைணவனை பெருமாளை வழிபடக்கூடிய ஒருத்தன் திமுக ஓட்டு போட்டா அவனை விட மானங்கெட்ட வெட்கங்கெட்ட சூடு சொரணையற்ற ஒரு மனிதர்கள் இந்தியாவிலே வாழ முடியாது, இந்த உலகத்திலே வாழ முடியாது. உன் கலாச்சாரத்தை, உன் பண்பாட்டை, உன் இறை நம்பிக்கையை, உன் இறைவனை, உன் இறை அடையாளத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய அயோக்கிய திருட்டு கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வாக்களிக்கிற ஒவ்வொரு ஹிந்துவும் தேச துரோகிகள், இன துரோகிகள். அவங்க அம்மாவை குறைசனம் காத்துட்டு இருப்பானமா? இந்துக்களை புண்படுத்தி விட்டது திமுக என்னைக்காச்சும் நம்ம பேசணும்னா திமுக வாரி சுற்றுறோம். நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் வீர செய்வர்கள், நாங்கள் வீர வைணவர்கள் வசனம் பேசிட்டு இருந்தானோல, உங்களை தான் சொல்லியிருக்கான் பொன்முடி. இவர் சட்டமன்றத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும், அன்குவாலிஃபைடு பண்ண வேண்டும். சும்மா கட்சி பதவி துணை பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? கட்சியில என்னமா அதிகாரம் இருக்கு? துரைமுருகன் பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கிடையாது. எல்லா அதிகாரமும் உதயநிதி ஸ்டாலின் இருக்கு. அடுத்த கட்டமாக யார்கிட்ட அதிகாரம் இருக்கு? துர்கா மாட்டா இருக்கு. அடுத்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சபரி சென்டர் இருக்கு. துணை பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீ அந்த பதவியை எடுத்துட்டா நீ பெரிய புடிங்கன்னு நினைச்சுப்பியா? நீ எம்எல்ஏ பதவியிலிருந்து, மினிஸ்டர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணுமா? அவரை தூக்கி எறியணும், அடிப்படை உறுப்பினர்ல தூக்கி எறியணும். இவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறானோமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின கொச்சையா பேசின விஷயங்களுக்கு கட்சியில வச்சிருக்கலாமா? தூக்குவானோ, 3 மாசம் கழிச்சு சேர்ப்பானோ, திரும்ப அந்த ஆளுக்கு மேடை போட்டு கொடுப்பானோ, திரும்ப அந்த ஆளு போய் பேசுவான். அயோக்கியப்ப அதே போல தானே வச்சிருக்கானுங்க. நீ வந்து ஒரு இனத்தையே நீ துரோகம் பண்ணிருக்க, நீ கொச்சையா பேசியிருக்க, அசிங்கப்படுத்திருக்க. இது மத சின்னமா? என்ன என்னைக்காச்சும் விபூதி இல்லாம பாத்துருக்கீங்களா? ஒரு நல்ல வைஷ்ணவன் பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட என்னைக்காச்சும் பட்டை நம்ம போடாம யாரையாச்சும் பாத்துருக்கீங்களா? அந்த 2 அடையாளங்களை கொச்சைப்படுத்தின இந்த அயோக்கிய பையன் திருட்டு ராஸ்கல் இவெல்லாம் அமைச்சர். இந்த அமைச்சகத்துக்கு நம்ப இருக்கும். இவனுக்கு வனத்துறை அமைச்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ கல்வித்துறையிலிருந்து பிடிக்கிட்டாங்க, வனத்துறை அமைச்சராக கொடுத்துருக்காங்க. இவர் மிருகங்களோட உடலுறவு கொள்ளக்கூடியவனவன், அதுக்காக அவனுக்கு வனத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்களா? இப்படி பேசலாம்ல நம்ம? அயோக்கிய திருட்டுறவன். இதுக்கு திமுகவுக்கு வாக்களித்தால் இதற்கு மேல் இதே துரைமுருகன் என்ன பேசினாரு? ஆத்தாளுக்கு 1000, மொவலுக்கு 1000. நீங்க ரீசார்ஜ் பண்ண யார்ட்டு போய் காசு கேட்க வேண்டாம், அந்த 1000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுங்க, விடிய விடிய எவன் கூட வேணாலும் பேசிட்டு இருங்க. இதான அவங்களோட தகுதி? இதானவா அவங்களோட தகுதின்னு கேட்கிறேன். இந்த துறைமுருகன் என்ன பேசுறாங்க? முந்தா நாள் பொன்முடி மேல நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் மாற்றுத்திறனாளிகளை பற்றி மிக கேவலமா பேசினானா இல்லையா? என் தலைவன் தான் ஊனமுற்றோர் என்கின்ற வார்த்தையை நீக்கி மாற்றுத்திறனாளி என்று அவர்களுக்கு பெயரிட்டு என் தலைவன் தான் பெருமைப்படுத்தினார். பெருமை பேசுறீங்கள? அப்படிப்பட்ட நபர்களை குருட, செவிட, நொண்டி, மொடோன்னு பேசுறான் இந்த துரைமுருகன். மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? பேசலாமாமா அப்படி? அது ஒரு சமுதாயம் இல்லை. அவன் குருடா பிறக்கணும், செவிடா பிறக்கணும், ஊனமா பிறக்கணும், கண்ணு கால் நொண்டியா பிறக்கணும், கை ஊனமா பிறக்கணும். அவன் வேண்டிக்கிட்டா பிறந்தான், அவன் வாண்டடாவன் தான். அவனை பத்தி பேசிட்டு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், முதலமைச்சர் மனது புண்பட்டு இருக்க, எவ்வளவு புண்பட்டு இருந்த நீ மனுஷனா? நீனு வயசுல முதிர்ந்த அரசியல் வயதானே. மக்களும் அடி முட்டாள்கள்மா, ஆட்டு மந்தை கூட்டமா மக்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலில் துரைமுருகன் பையன் என்ன பேசினா?
நல்லா பான்ஸ் பவுடர் போட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பொம்பளை பழப்பழன்னு வந்து நிற்கிறீங்கன்னு கேட்டானே 1000 ரூபா பணத்தை கொடுத்ததுனால அந்த மக்கள் அவனுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. மானங்கட்ட மக்கள் அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க. அவங்க நம்பிக்கைக்கு இவ்வளவுதான் பாத்திரமா நடந்துக்கும். பொன்முடி பையன் இன்னைக்கு பேசல, திமுக காரனுங்க இன்னைக்கு பேசல. இந்த முதலமைச்சரே கேவலமா பேசுறோம் தானே இந்து மதத்தை மன்னிக்கிறது. இந்த முதலமைச்சரே கேவலமா பேசுறவர் தானே இந்து மதத்தை முஸ்லாமியர் விட்டு திருமணத்தை நடந்துக்கிட்டு. ஸோ இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்து மதத்தை போற்றி வணங்கக்கூடியவர்கள், இந்து சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் திமுகவுக்கு வாக்களித்தால், ராமதாஸ் ஐயா ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் சொன்னார், இனி நான் இந்த கட்சியோட கூட்டணி அமைத்தால் பெற்ற தாயுடனும் உடன் பிறந்த சகோதரியுடனும் உடலுறவு கொண்டதற்கு சமமான செயல்னு சொன்னார். திமுகவில் இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இந்து சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இந்து தெய்வங்களை வணங்கக்கூடிய, இந்த இறைநம்பிக்கை உடைய எவனாவது திமுக ஓட்டு போட்டால் அவன் பெற்ற தாயோரையும் உடன் பிறந்த சகோதரையும் உடலுறவு கொண்டதற்கு சமமான செயல் அப்படின்னு குற்றச்சாட்டமா டேரிங்கா சொல்றேன். என்ன வந்தாலும் பரவாயில்ல.